ஹாய் ஆல். இன்னைக்கு மார்க்கெட் நம்ம பார்த்த மார்க்கெட் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, நேற்று கொஞ்சம் ஹை லெவலில் ஓப்பன் ஆனதுனால இன்னைக்கு எல்லாமே வந்து கன்சல்டேஷன். ஆக்சுவலாக என்ன ஆச்சு அப்படின்னா, மேலே நேற்று வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் போகிறதுக்காக கன்சல்டேஷன் ஆகிட்டு இருந்தது. இருந்தாலும் இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போதே ஹையில் ஓப்பன் ஆனதுனால திரும்ப அது கீழே வந்து நம்மளுக்கு வந்து டவுனை வந்து டார்கெட் வந்து அச்சீவ் பண்ணிடுச்சு. அதாவது நம்மளுக்கு டவுன் டார்கெட்டு வந்து என்ன இருந்துச்சு அப்படின்னா 56,578 இருந்தது. அந்த டவுன் டார்கெட்டை ரீச் பண்ணிட்டு திரும்ப கன்சல்டேஷன். ஸோ அதுலேருந்து ஒரு சப்போர்ட் எடுக்க முடியாமல் ஒரு கன்சல்டேஷன் ஆகிட்டே இருந்து லோ லெவல்லையே வந்து மார்க்கெட் க்ளோஸ் ஆயிடுச்சு. இப்போ நாளைக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறது வந்து ஸோ 100% நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஸோ டவுன் லெவலில் வந்து 55,651. ஸோ அதுக்கு கீழே போகலைன்னா மார்க்கெட் அப் லெவல் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. 56,846 அது வந்து ஃபஸ்ட் டார்கெட்டாக வச்சுட்டு மேலே மூவ்மெண்ட் ஆகும். ஸோ நாளையோட ஆர்எஸ்ஐ அதுக்கப்புறம் எம்ஏசிடி ஹிஸ்டோகிராம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு தான் நம்மளால் வந்து அதோட இதை சொல்ல முடியும். இன்னைக்கு முடிஞ்ச வரைக்கும் மார்க்கெட் வந்து டவுனில் எக்ஸிட் நிறைய நடந்திருக்கு, கன்சல்டேஷனும் ஆயிருக்குங்கிறதுனால ஒரு சின்ன அப் மூவ் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நாளைக்கு ஓப்பன் ஆகும்போது இன்னைக்கு மார்க்கெட்டோட கண்டிஷன்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு நாளைக்கு ஓப்பன் ஆகிறத பொறுத்து தான் நம்ம எதுனாலுமே வந்து மார்னிங் ஓப்பன் லெவல் வச்சு தான் நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஸோ இப்போதைக்கு க்ளோசிங் லெவல் வச்சு ப்ரெடிக்ட் பண்ணதில் நாளைக்கு மூவ்மெண்ட் வந்து 56,651லேருந்து மேலே போகிறதுக்குன்னு 56,846 அந்த இது வரைக்கும் இருக்குது. ஸோ குளோபல் மார்க்கெட் நல்லா இருந்துச்சு அப்படின்னா நாளைக்கு இதோட ஹை போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. குளோபல் மார்க்கெட்டில் ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னா ஸோ மார்க்கெட் கீழே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நாளைக்கு ஓப்பனை வச்சு தான் மார்க்கெட் மேலேயா கீழேங்கிறத ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஸோ நம்ம சேனலில் வந்து லைவில் வாட்ச் பண்ணுங்கள். அப்படி வாட்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான ப்ரெடிக்ஷன் வந்து எப்போவுமே கிடைக்கும். எப்போவுமே 15 மினிட்ஸ் 1 ஹவர் டெய்லியோட க்ளோசிங் ஓப்பன் வேல்யூவை வச்சு தான் மார்க்கெட் வந்து ப்ரெடிக்ஷன் போகும். அதை வந்து நல்லா வாட்ச் பண்ணிக்கோங்க. நேற்று க்ளோசிங்கை வச்சு ப்ரெடிக்ட் பண்ணலாம், இன்னைக்கு மார்னிங் ஓப்பனை வச்சு ப்ரெடிக்ட் பண்ணலாம். அதே மாதிரி இன்னைக்கு க்ளோசிங்கை வச்சு ப்ரெடிக்ட் பண்ணிட்டு நாளைக்கு மார்னிங் ஓப்பனை வச்சு நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியும். நிஃப்டியில் பார்த்தீங்க அப்படின்னா டவுன் ட்ரெண்ட் வந்து 25,001 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்பில் 25,215 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ சப்போர்ட் லெவல் ரெண்டு பேரும் எல்லாருமே வாட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ டவுனுக்காக 25,101, அப்பில் சப்போர்ட் வந்து 25,093. ஸோ இந்த ரெண்டு லெவலில் வந்து சப்போர்ட் லெவலில் வச்சுக்கோங்க. எப்போவுமே சப்போர்ட் லெவலில் எப்போவும் எடுக்கணும்னு நினைக்காதீங்க. கால் ஆப்ஷன் எடுக்கிறீங்கன்னா டவுன் லெவல் எக்ஸிட்லேருந்து எடுக்க ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி புட் ஆப்ஷன் எடுக்கிறீங்கன்னா அப் லெவல் எக்ஸிட்லேயோ அப் சப்போர்ட்டுக்கு கீழே வரும்போது எடுங்க. ஸோ இதுதான் வந்து கரெக்டான மெத்தட். ஓகேங்களா? ஸோ எல்லோரும் சப்போர்ட்டில் எடுத்தீங்கன்னா அப் அண்ட் டவுன் ரெண்டு இதுலேயும் எடுப்பாங்க. அப்போ ரொம்ப கன்சல்டேஷன் ஆகும். ஸோ டவுன் எக்ஸிட் ஆகும்போது நீங்கள் கால் ஆப்ஷன் எடுத்தீங்கன்னாலோ இல்லை அப் எக்ஸிட் நடக்கும்போது புட் ஆப்ஷன் எடுத்தீங்கன்னாலோ உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. தேங்க்யூ ஆல்.